அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் நடந்து முடிந்த குரூப் 2 2A தமிழ் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர் கீ என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் கண்டிப்பாக எழுதுனவங்களுக்கு தெரியும், நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க கலைச்சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். கண்டிப்பாக குரூப் 4ஓட கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 2 வந்து ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி எழுதுகிற அளவுக்கு இருந்தது. வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நம்மளுக்கு கிடைச்ச கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி பொறுத்துக. இதுல அடி தாவரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம தட்டுன்னா என்ன வரும்? சோளம். அதே மாதிரி களி கரும்பு, களை மூங்கில், அடிங்கிறது வேம்பை குறிக்கும். இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 3 4 2 1. இது புக்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th தமிழ்ல இதுல பாத்தீங்கன்னா கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி பாத்தீங்கன்னா தட்டு அல்லது தட்டை, களிங்கிறது கரும்பின் அடி, களைங்கிறது மூங்கிலின் அடி, அடிங்கிறது புலி வேம்பு முதலியவற்றின் அடி. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா தட்டுன்னா சோளம், களின்னா என்னன்னு பார்த்தோம் கரும்பின் அடி, களை மூங்கிலின் அடி, அடிங்கிறது சோளம் வேம்பு போன்றவற்றின் அடின்னு எடுத்திருக்காங்க. இது 10th தமிழ் புக்ல இருக்கு. அடுத்தது யானையின் ஒளிமரபை கண்டறிக. இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். யானை என்ன பண்ணும்? யானை பிளிரும் என்பது சரியான பதிலா இருக்கு. மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. இதுல நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆட்டு மந்தை, ஆனிரை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசு கூட்டம், கணம். இது மனிதர்கள் கூட்டம் தான் கணம்னு நினைக்கிறேன். இதுல மான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மான் கூட்டம் என்பதுதான் சரியான ஒன்று. உங்களுக்கு இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. செற்றார் அப்படின்னா பகைவர், உற்றார் அப்படின்னா உறவினர் இல்லைன்னா நண்பர்னு வரும். நன்னார், ஒன்னார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செற்றார்னா பாத்தீங்கன்னா பகைவர்னு பழைய புக்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்னார் அப்படின்னா தொழுதகை உள்ளும் படையுடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளம் கொலைக்கருவி மறைந்து இருக்கும், அதுபோல அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் என்பதை உணர வேண்டும். இதுல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா உற்றார். உற்றார்னா பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா மற்ற இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். உற்றார்னா உனக்கு யாரு தீயவரா இருந்தாலும் உனக்கு நண்பன்னா எனக்கு நண்பன், உனக்கு பகைவர்னா எனக்கு பகைவர். உன் கிளை எனது என் காதல் சுற்றும் உன் சுற்றம் நீ என் இன் உயிர் துணைவன் என்றான். இதுல செற்றார் பகைவர், கிளைனா உறவினர். இதுல வந்து ராமன் சுக்ரீவனம் இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர், தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள். அப்போ உற்றவர் அதாவது உற்றார் அப்படின்னா உனக்கு நண்பர்னா எனக்கு நண்பர் தான் அப்படின்னு, அதாவது உன் உறவினர் என் உறவினர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுல உற்றார் என்பது சரியான ஒன்று. அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. இதுல நம்ம அடிக்கடி நம்ம அந்த உங்களுக்கு டெய்லி அந்த 150 கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுல காங்கா சானா வரிசை தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவூலம், களம்பூசு, கவரிமான், களத்துமேல். இதுல ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்ப இருவரிசை, அடுத்தது இல்வரிசை, அப்புறம் இவ்வரிசை, அப்புறம் தான் லா வரிசை வருது. அதுல வந்து கருவூலம், களம்பூசு, கவரிமான், களத்துமேடு. ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கு சரியான பதில். வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் என்ன? இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லயே பார்த்திருக்கோம். விரல் அப்படின்னா வலிமையை குறிக்கும். இதே பழைய புக்ல விரல்னு பாத்தீங்கன்னா வெற்றி. இச்சொல் வேறொன்றுக்கு இல்லாத சிறப்பு எனும் பொருள்பட பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வெற்றி, வீரம், வலி என்பது விரல் என பொருள்படும். அடுத்தது பிரித்தெழுதுக. இது என்னோட இதுபடி பாத்தீங்கன்னா வேநன்மை அப்படிங்கிறது வேன் கூட்டல் நன்மை அப்படிங்கிறது தான் சரியா இருக்குன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது
தவறுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒன்று சேர்த்தெழுதுக. இது பாத்தீங்கன்னா அது கூட்டல் அன்று என்னன்னு சொல்லுவோம், அதுவன்று என்பது சரி. உள் கூட்டல் மனம், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது உள்மனம் என்பது சரியான ஒன்று. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். காரணம் ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொற்றெழுத்துக்கள்னா என்னன்னா ஆ இ உ, இது 3 தான் சொற்றெழுத்து. ஊங்கிறது உப்பக்கம் அப்படிங்கிறதுல இப்ப நம்ம பயன்படுத்துவதில்லை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன வரும், கண்டிப்பா கூற்று தவறு, காரணம் தவறு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. இது நம்ம பார்த்தோம்னா அது நாய் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அக்ரிணை ஒருமை. அவர் அவர்கள் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, உயர்திணை பன்மை. அவை நாய்கள் அக்னிணை பன்மை. தங்கைங்கிறது உயர்திணை பெண்பால் ஒருமை. இதற்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல 3 4 1 2 இதான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. அடுத்த ஒன்று ஒற்று பிழையை சரி செய்க. வள்ளலார் அரிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இதுல வழிகளை இக்கு வல்ல. அடுத்தது வள்ளலார் அருளிய, இது தவறு. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா வள்ளலார் அருளிய வழிகளை, அப்ப சரியான ஒன்று பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் என்பது சரி. அடுத்தது பிழையற்ற தொடரை தேர்க. இதுல அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இதுல பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர் அப்படிங்கிறது தவறுதான். இதுலயே அப்படித்தான். அதே மாதிரி பாராட்டுகள் குவிந்தனர், இதெல்லாம் தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ தான் பிழையற்ற தொடர். மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். விருந்தினர் என்ன, இதுல பார்த்திருக்கோம், முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குலையும் அனிச்சம் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா முகம் திரிந்து முகம் வேறுபட்டு நோக்கினால் என்ன செய்வாங்க, விருந்தினர் வாடுவர் என்பது ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்னன்னு பார்த்திருக்கோம், இது அடிக்கடி பார்த்திருக்கோம், என் சரிதம். இதுல உவேசா பிறந்தவர் இவர் பாத்தீங்கன்னா தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. இது பழைய புக்கில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத, அவரால் நடத்தப்படாத இதழ், இது பார்த்தவனே சொல்லிடுவோம், தென்மொழி தமிழ்ச்செட்டு தமிழ்நிலம். இந்த நூல்வெளியிலேயே நீட்டா கொடுத்திருப்பாங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் பெருஞ்சித்திரனார். அடுத்தது கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. இதுல பாத்தீங்கன்னா 10th புக்ல இயல் 4ல அகராதியில் காண்க, அதுல கனலின்னு கொடுத்திருப்பாங்க. அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நெருப்பு சூரியன் வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்றி, அதுவும் கனலி என பொருள்படும். அப்ப இதுல பொருந்தாத ஒன்று பாத்தீங்கன்னா கரும்பு என்பதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்த ஒன்று பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு. இதுல அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா நேற்றை போல் இன்றை இல்லை, இன்றை போல் நாளே இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற போது நாம் மீளவும் இளையோராகி பயில தொடங்குகிறோம். புறத்தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் 2 கால்களை ஊன்றி நடக்க பழகியதிலிருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல்நலம் பேணும் முயற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பத்தி கொடுத்து 5 கேள்விகள். உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள தேவைகள், அதுக்கு இருக்கிறது அறநூல்கள் என்பது சரி. இளமையாக இருக்கும் உதவும் கலை, அது பாத்தீங்கன்னா புறநடை பயிற்சி. அடுத்த ஒன்று மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எதுன்னு பாத்தீங்கன்னா புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய நெறி என்ன நெறின்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தோம், அகநடை காலம் முழுவதும் தொடர வேண்டியதாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அகநடை பயிற்சி.
அடுத்த ஒன்று, கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? எவ்வாறு மாறுகிறோம் பாத்தீங்கன்னா இளமையாக மாறுகிறோம். இதெல்லாம் நீங்க சூப்பரா பண்ணியிருப்பீங்க. இடியோசை கேட்ட நாகம் போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருள். இடியோசை கேட்ட நாகம் என்ன ஆகும்? மிரட்சி என்பது சரியான ஒன்று. நீர் பூத்த நெருப்பு போல, இதுல நீருன்னா நம்ம தண்ணீர் நினைக்கக்கூடாது. அதாவது நெருப்பெரிஞ்சு அந்த இதுல இருந்த சாம்பல் இருக்கிறப்ப நம்ம ஊதனம்னா என்ன ஆகும்? மறுபடியும் அது பத்தும். அதற்கு பாத்தீங்கன்னா இதுல என்னோட ஆப்ஷன் படி சாம்பல், நீரு என்பதன் பொருள் சாம்பல் என்பது சரியான ஒன்று. மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இதுல உப்பிட்டவரும் நொறுங்க தின்றால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். அதுதான் சரியான ஒன்று. இந்த கேள்வி என்னன்னு தெரியல. என்னோட ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகங்களில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை? இதுல நான் பாத்தீங்கன்னா வனத்துறையெல்லாம் போல இயற்கை வளங்கள் துறைன்னு நினைச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி கலை சொற்கள் தான் நம்ம எப்படி என்ன படிச்சாலும் பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் இதெல்லாம் எங்கிருப்ப கேட்பாங்கன்னு தெரியாது. நம்ம ஆனா கலை சொற்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா புக் பேக் பார்த்துட்டு கொஞ்சம் அவுட் சோர்ஸையும் பார்த்தோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் பாத்தீங்கன்னா தாக்குபவர். அசைலண்ட் அப்படின்னா தாக்குபவர் என பொருள்படும். அடுத்தது பொருத்துக. இதுல ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா அரீட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கத்தி முனை குன்று. இது அர்னீசியஸ் ராக் மணற்பாறை. இது அர்கிலேனிசியஸ் ராக் அப்படின்னா களிமண் பாறை. அபெலைட் அப்படிங்கிறது இடையால கிரானைட் பாறை. இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று. சரியான தொடர்கை கண்டறிக. கிளைகள் முறிந்து விழுந்தன, மரம் வேகமாக வளர்ந்தது. இதுல நான் பாத்தீங்கன்னா குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின என்பதுதான் சரியான தொடர். அடுத்த ஒன்று, பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். அவரு செல்கிறான்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும்? நிகழ்காலம் என்பது சரியான ஒன்று. புல்வாய், நவ்வி. நவ்வினா நம்மளுக்கு மானுன்னு தெரியும், உலைனா மானுன்னு பார்த்திருக்கோம். ஆகியவற்றின் இதெல்லாம் ஆண்மான், பெண்ணை குறிக்கும் சொல். இதுல பாத்தீங்கன்னா பிணை தான். பிணை என்பது பெண்மானை குறிக்கும். இது பழைய புக்ல கொடுத்துருக்காங்க, அதனால பிணைன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா சொல்லுங்க. அடவி, இது நம்ம அடிக்கடி பார்த்துடுற கேள்விதான். அடவி என்பது காட்டை குறிக்கும். அடுத்தது, பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குறின். இதுல மிகுதி அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம் அடிக்கடி, கூர்னா தான் மிகுதி என்பதை குறிக்கும். உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயர் உதக மண்டலம் என்பது சரி. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இதுல என்னோட ஆப்ஷன் படி மனிதன் மொழி வளர்ச்சி கண்டு அஃது அப்படிங்கிறது சரின்னு கொடுத்துருக்கேன். இதுவும் தவறுனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவனுக்கு வீடு ஒன்று. நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இவனுக்கு வீடு ஒண்ணு மட்டும் இல்ல 2 இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதுல இல்லை அல்லது. இதுல சரியான ஒன்று. நான் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். இதுல இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. இதே ஆன்சர் கீ வந்தா பார்க்கலாம். என்னோட ஆப்ஷன் படி இல்லை என்பதுதான் என்னோட ஆன்சர். நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது. இதுல இணை எழுத்து இடம்பெற்ற சொல். இதுல வேண்டுவது அப்படிங்கிறது இணை எழுத்து. இதுக்கு நம்ம 6th தமிழ்ல இணை எழுத்து இங்குனா இக்கு வரும், இஞ்சுனா இச்சு வரும், இன்னு 3 சுழி இன்னுனா 8, இந்துக்கு இத்து, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு. அதுல திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதை வச்சுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வேண்டுவது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இடையினை எழுத்துக்கு ஆனா ஆ வரும், ஈக்கு ஈ வரும், ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஐக்கு இ, ஓக்கு ஓ, அவ்வுக்கு ஓ வரும். இதெல்லாம் இணை எழுத்துக்கள். அவ்வுக்கு இணை எழுத்து என்ன? இதை அடிக்கடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஐக்கு இணை எழுத்து என்ன அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி.
சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்றும் குறிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4ல இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அகம்புறம் எனும் சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு கண்டிப்பா சொல்லுவோம். இதுல இரண்டும் சரி என்பது என்னுடைய ஆன்சர். தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன. இது நம்ம எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததுல இதெல்லாம் வந்து தொல்காப்பியர் இடைநிலை சுட்டு திரிபுகள். இடைநிலை சுட்டு என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று எதிர்ச்சொல். இது நம்ம அடிக்கடி இந்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. அணுகுன்னா விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. இதெல்லாம் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. எந்தை, இதுல எந்தைனா அதுல பொருள் பாத்தீங்கன்னா என் தந்தை. அப்போ நுந்தை அப்படின்னா தான் உன்னுடைய தந்தை. அப்போ இதுல நுந்தை என்பதுதான் சரியான ஒன்று. பிழையான தொடரை கண்டறிக. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன, போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீரறிந்தனர், குறைவில்லாமல் உண்டனாய் குறைத்தது. இதுல என்னோட ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். இதான் வந்து பிழையான தொடர்ன்னு சொல்றேன். இதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப. இதுல கூற்று காரணம் என்பது இதுதான். கூற்று தவறு, காரணம் தவறு. இதுல பாத்தீங்கன்னா இவரு காவடி ஆட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா காவடி ஆட்டத்தை பத்தி தான் அருணகிரிநாதர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இதுல புலி ஆட்டத்துக்கு தான் வரும், தப்பாட்டத்துக்கு வராது. இதனால இது ரெண்டும் தவறுன்னு நோட் பண்ணியிருக்கேன். இதுல சரியானவற்றை தென் திராவிட மொழிகள் தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. இதுல ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு இதான் வந்து தென் திராவிட மொழி. இதுல கூயி இங்க வந்திருக்கு, இதுலயும் கூயி வந்திருக்கு. இதுல தெலுங்கு வந்து நம்ம எப்பவுமே நடுதிராவிட மொழி. அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ஈவில் டோயர் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல். இதுல ஈவில் டோயர்ங்கிறது கெடுப்பவர் என பொருள்படும். ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஓம்னிசைன்ட். ஆம்னிசைன்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அறிந்தவர் தான் ஆம்னிசைன்ட்னு சொல்லுவோம். இது மாதிரி கேள்விகள் தான் நமக்கு எங்க இருக்கிறதுன்னு தெரியாம தப்பு பண்றோம். மறு ஆய்வு மனு, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் ரிவ்யூ பெட்டிஷன் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக. காணல் நீர் என்ன வரும், கிடைக்காத ஒன்று. கரையேறுதல், துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல், விட்டு விடுதல். குரங்கு பிடி, உறுதியாக பற்றுதல். இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கு சரியான விடை. கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள். கடுக்காய் கொடுக்கறதுனா ஏமாற்றுதல் என பொருள்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா போர்டு அரசினர் அவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் விதிகள் மற்றும் விதிமுறைகள். அரசனிடமிருந்து வரும் முக்கியமான நேர்முக கடிதங்கள், கடித குறிப்புகள் இவற்றுக்கு தயக்கமில்லாமல் விடைகள் அனுப்புவதை கவனிப்பதற்கு இது ஏற்படுத்தப்பட்டது. இது இணைப்பு A16 எண் படிவத்தில் வைக்கப்பட வேண்டும். இதை நேர்முக உதவியாளர் வைத்து வருவார். உடனுக்குடன் தயக்கமில்லாமல் இத்தகைய கடித குறிப்புகளும் நினைவூட்டுகளும் விடை செல்வதை அவர் நேர்முகமாக கவனித்து வருவார். மாவட்ட ஆட்சியர் தலைமை இடத்தில் இருக்கும் போது அன்றாடம் அவருடைய பார்வைக்கு. இது சர்ச் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா சுத்த நகல் பதிவேடு என்பதுதான் சரியான விடை. அடுத்தது உயிரியலில் அப்ளோமேனியா எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல். அப்ளோமேனியா அப்படிங்கிறது மனநோய் என்பது பொருள்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்பயோசோபாக்கஸ் எனும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு குழல் தளர்ச்சி என்பதுதான் சரியான விடை. அடுத்த ஒன்று வணிக மேலாண்மை. இதுல பாட்டர் அப்படின்னா பண்டமாற்று, பார்கெனிங் பேரம் பேசுதல், பேட் டெப்ட்ங்கிறது வாராக்கடன், அக்யூர் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்ட நிறுவனம். இதுல ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. பிழையற்ற அக்கிரிணை பன்மை தொடரை கண்டறிக. இது நம்ம அவள், அல்லல், மரம், அன்று. இதுல அவை அல்ல என்பதுதான் சரியான விடை. சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தன, பறவைகள் பறந்தன,
மரம் வளர்ந்தது, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன என்பது சரியான ஒன்று. அகடு, அடு ஊ, நம்ம அகடு மகடுன்னு பார்த்திருப்போம். இதுல ஆடு ஊ அப்படின்னா ஆணை குறிக்கும், மகடுன்னா பெண்ணை குறிக்கும். அப்ப இதுல மகடு வந்தால் என்பது சரியான ஒன்று. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இப்பாடலில் கேளீர் அப்படின்னா உறவினர். இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? இதுவும் நம்ம பார்த்ததுதான், பகைவர் என்பது சரியான ஒன்று. இதுல ஓரெழுத்து ஒரு மொழி. இதுல பாத்தீங்கன்னா கா என்பது பறவை, காங்கிறது தராசை குறிக்கும். அடுத்தது தேங்கிறது கொள்ளுகை, கொள்கைன்னு நினைக்கிறேன். நீங்கிறது உறுதி. இதுல ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. இதுல வேர்வை, இதற்கு வியர்வைக்கு வேர்வைன்னு சொல்லுவோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா வேர்க்குரு, அப்ப கண்டிப்பா இக்கு வரும். வேர்க்குருங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச சரியான சொல். காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர். இது வந்து பாத்தீங்கன்னா புட்டம் அப்படிங்கிறது காகத்திற்குரிய மற்ற பெயர். இதெல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது, சர்ச் பண்ணி பார்த்தா தான், கொஸ்டினை கொடுத்து பார்த்தா தான் தெரியுது. அன்புக்குரியவர்கள் துன்பம் கண்டும் பெருகும் கண்ணீர், அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? புன்கணீர். ஆப்ஷன் டி தான், இதுல ஏ வராது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பொறுத்துக, இதுவும் அப்படித்தான். ஏனம், ஏனம்ங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. அனுராகம் அப்படின்னா இந்த நூ வர்றப்ப மிக்க ஆசை, அனுராகம் ஒத்த காதல். ஏனம் அப்படிங்கிறது மானை குறிக்கும், இந்த ஏனம்ங்கிறது பாவத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அப்பாவி என்னும் சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல். இதற்கு என்ன வேணும்? அப்பாவி, இது பாத்தீங்கன்னா தேடித்தான் கொடுத்தா, அற்ப ஆவி என்பது சரியான விடை. இளஞ்சி, இது பார்த்திருக்கோம் அந்த நீர்நிலை வகையில இளஞ்சி, இது வந்து நம்ம தூய தமிழ் சொல்லாகும். சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம், இது பாத்தீங்கன்னா 11வது தமிழ இணைய மாநாடு 2012 டிசம்பர் 28ஆம் நாளிலிருந்து டிசம்பர் 30 வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் என்கிற உத்தமம் அமைப்பு இவ்விணைய மாநாட்டை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தியது. அப்ப இதுல வந்து கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா கூகுள்ல பார்த்ததுல உத்தமம் அப்படிங்கிறது உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கு சரியான ஒன்று. அடுத்தது தமிழ் சொல்லை கண்டறிக. இதுல சாவி, பொத்தான், சோப்பு இதெல்லாம் வராது. பிண்டம் என்பது சரியான தமிழ் சொல். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது எந்த நூல்னு பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை என்பது சரியான விடை. ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை, 10 சொல்லியிருப்பாரு. இதுல முதுமொழி காஞ்சி என்பது சரியான ஒன்று. ஏழாதியில் இதெல்லாம் வந்து அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? சமணத்திற்கே உரிய அறக்கருத்து அப்படின்னா கொல்லாமை. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. சங்க செய்யுளை இயற்றிய இது வந்து நம்ம புக்லயே வருதுதான், உருத்திரங்கண்ணனாரு தான். அது என்னது? நெகிழி, இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா தீச்சுடர் அப்படின்னு பார்த்துருப்போம். உருத்திரங்கண்ணனார், அந்த வரி எனக்கு ஞாபகம் அல்ல. இதுதான் வந்து சரியான விடை. பிளாக்கர் பொருத்தமான தமிழ் சொல். பிளாக்னா வளைப்பூ, அப்ப பிளாக்கர்னா வலைப்பதிவர் என்பதுதான் சரியான ஒன்று. பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. இதுல எல்லாம் தமிழ் மொழி சொல். வாடகை, அந்த குடிக்கூலி அப்படின்னு வரும். இதுதான் வந்து பிறமொழி சொல். பொருளெறிந்து பொருத்துக. ஓதுதல், ஓதுதல்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தோம், ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஆப்ஷன் சி தான். காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல், ஒன்றுக்கொன்று சொல்லுதல். விளம்புதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல். உளறுதல், பலரறிய சொல்லுதல். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடைன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். மாலை சுற்றி பிறந்த பிள்ளை யாருக்கு? இதெல்லாம் நம்ம ஊர்ல அடிக்கடி பார்த்திருப்போம். மாமனுக்கு ஆகாது என்பது சரியான ஒன்று. பொறுத்துக. பிராசிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஆப்ஷன்ல ஏ தான். கட்டு சட்டங்கள். அடுத்தது பிரிக்யூட்,
கட்டி, சிமெண்ட் பைஞ்சுதை. இது மட்டும்தான் பழைய புக்கில் சிமெண்ட்னா பைஞ்சுதைன்னு தெரியும். வெநீர் அப்படின்னா மெல்லுறை. இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, சரியான திருக்குறளை கண்டறிக. இதுல நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்பதுதான் இதற்கு சரியான விடை. செயப்பாட்டு வினை பட்டது அப்படின்னு பாடம் பயின்றான், இயற்றினார். கபிலர் குறிஞ்சிப்பாட்டு இயற்றினார். தை கொண்டாட பெற்றது, இதுதான் வந்து செயப்பாட்டு வினையாகும். குமணன் நடந்தான், இத்தொடர் குமணன் நடக்கிறாரு, தன்வினை வாக்கியமாகும். அடுத்தது உறுதி கூற்று ஆ, ஓ, ஏ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள். இது 5 தான் வினா எழுத்துக்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா உறுதி கூற்று சரி, காரணம் சரி. வினா எழுத்துக்கள் 5 நம்ம என்னன்னு பார்த்திருப்போம். ஏனெனில் இவை வினா சொற்கள். இது வர்றப்ப வினா இடங்களில் வினா குறி இட வேண்டும். ஏனெனில் இவை வினா சொற்கள். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. இது பிறை குறி, கர்லி பிரேசஸ் போடுவோம். உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் படி பகர அடைப்பு குறி என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று, தேவநேய பாவாணர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிதலை தான் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று குறிப்பிடுகிறார் தேவநேய பாவாணர். திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது. இத்தொடரின் ஒரு பொருள் பன்மொழி. இதுல என்னன்னு பார்த்தோன்னே சொல்லிடுவோம். உயர்ந்து ஓங்கிய என்பதுதான் ஒரு பொருள் பன்மொழியாகும். இருபொருள் குறிக்கும் சொல்லை கருத்து. இதற்கு பாத்தீங்கன்னா கருத்துனா என்ன வரும்? கோபித்து, சினந்து. கிராய் கருஞ்சேற்று நிலம், புற்காடு. கோரல் இது நம்ம பார்த்திருக்கோம். கோரல்னா கொல்லல், போலிழைத்தல். உரையல்னா பிணக்கு, மாறுபாடு. இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. இதுல நமக்கு தெரிஞ்சது, நம்ம படிச்சது வச்சது பாத்தீங்கன்னா கோரல் அப்படின்னா கொல்லல் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆனா வந்து ஆப்ஷன்ல ஒன்னு வர்றப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும். அடுத்த ஒன்று, பொறுத்துக. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை. இதுல பயனும் உடன் தொக்க தொகைன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. கடற்கரை சாலை 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. புதுமனை புகுவிழா இது 7ஆம் வேற்றுமை தொகை. உரிமை குரல் என்னங்கிறது உரிமையினது 4ஆம் வேற்றுமை உரிமைக்கு குரல். 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பருத்தியிலான துணி அப்படின்னா 7ஆம் இதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயன் தொக்க தொகைன்னு வந்திருக்கணும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கு. இதுல தப்பா இல்ல நம்ம ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடையாகும். மா அப்படின்னா வண்டுன்னு பார்த்திருக்கோம். மா பொருள் கண்டறிக. இதெல்லாம் மாங்கிறது யமன், மாங்கிறது வண்டை குறிக்கும். நகர நகர வேறுபாட்டில் பொறுத்துக. அன்னாள் அப்படின்னா அவள், உன்னல் அப்படின்னா நினைத்தல், முன்னாள் முற்காலத்தில், என்னால் என்று சொல்லால் அப்படின்னு ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. இதுல வந்து முன்னாள் வேணா நம்மளுக்கு தெரியும், மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணித்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சொல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். இது எதிர்மறையா வந்துடும். சொல்லிய பையன் இது பெயரச்சம். சொல்லா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இதுல இவங்க கொடுத்துற ஆப்ஷன் படி சொல்லுகின்றவனா, சொல்லுகின்றவரா, சொல்லுகின்ற அப்படிங்கிறதான் நம்ம நோட் பண்ணியிருக்கிறது. இது கொஸ்டின் தப்பா என்னன்னு தெரியல. அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சம்? அறியாத பையன் இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம் தான் வரும். அதே மாதிரி சிறிய கடிதம் இதுவும் வந்து குறிப்பு பெயரச்சத்துல தான் வரும். இந்த சிறிய கடிதம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஆங்கில சொல்லை கண்டறிக. அலமாரி, துட்டு இது டச்சுன்னு நினைக்கிற உயில். இதுல லாந்தர் என்பது ஆங்கில சொல். கீழ் கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இது குறளை கொடுத்திருக்காங்க. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், இது சரி. அன்பு இல்லாதது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எலும்பும் தோலும் போர்த்தப்பட்ட உடல், இந்த உயிரற்ற உடல்னு சொல்லல. அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறருக்கே என்பர்.
அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். 2 குறள் கொடுத்துருக்காங்க. இதுல 2வது தப்பு. அன்பு இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா எலும்பும் தோலும் பொருத்தப்பட்ட உடல் தான் சொல்லியிருப்பாரு. உயிரற்ற உடல் என்பது தவறு. இதுல ஆப்ஷன் பி தான் 2 மற்றும் தவறான 1. அன்றே ஒளியோ விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இது நடுவு நிலைமையில வந்திருக்கும். நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் அப்படிங்கிறது தான் அன்றோ ஒளிய விடல் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கிளைஞரை அளக்கும், கிளைஞர்னா உறவினர், அப்ப என்ன வரும்? நமக்கு வரும் துன்பத்தின் போதுதான் கிளைஞரை அளக்கும் கோலாகும். கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1949 இது சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு காவியம், இதுல சேரமான் காதலிக்கு தான் வாங்கி இருப்பாரு. இது தவறு. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இதுல 1 மற்றும் 3வது கூற்று வந்து சரியான 1. வேலு நாச்சியார், அவர் அறிந்தது பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இது நாட்டிக்கல் மைல் என்பது என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா 1852 மீட்டர். அடுத்த ஒன்று நாட்ரிக் ஹாரிஜான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மணல் தொடு வரை. நார்போனைஸ் அப்படிங்கிறது மலை புயல் காற்று. நாலாட் அப்படிங்கிறது நெப்டியூனின் துணைக்கோள். இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு இந்த நாட்டிக்கல் மைல் வேணா நம்ம புக்ல பார்த்துருக்கோம். கடல் தொலைவுங்கிறது 1852 மீட்டர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. கீழ்காணும் கலை சொல்லை பொறுத்துக. இது நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். இதுல நேனோ டெக்னாலஜி மீன் தொழில்நுட்பம், பயோ டெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், இன்டலாக்சுவல் அறிவாளர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இது நம்ம பார்த்த கேள்விதான். உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருள்கள். ஆண்டிகள் மடம் கட்டியது போல உருவாகாத திட்டம், ஆற்றில் கரைத்த புலி போல பயனற்ற செயல், கரடி பிறை கண்டது போல. இதற்கு என்ன வரும்? மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல போலி. இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பாருங்க, நீர்மேல் எழுத்து போல. இது அடிக்கடி கேட்டிருப்பது. இது வந்து நிலையற்ற தன்மையை குறிக்கும். கடைசி ஒன்று, பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எருகெட்டாருக்கும் எட்ட கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இதுல கடுக்காயை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மலச்சிக்கலை போக்குறது கடுக்கா கடி கொடுப்பாங்க. மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து, பிள்ளை பெற்ற தாய்க்கும் அது பயன்படும். இதுல ஆப்ஷன் பிசிடி, ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் எனக்கு தெரிந்தது அதே மாதிரி புக்கில் ரெஃபர் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் கலைச்சொற்கள்ல வந்து எங்கிருந்து கேட்குறாங்கங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. நம்ம வந்து புக்கையும் தாண்டி கண்டிப்பாக குரூப் 2 ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும் நம்ம நல்லா அவங்க கொஸ்டின் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்மளும் நம்மளோட அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா தான் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இதில் ஏதாவது தவறுகள் இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.